தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் ராஜதந்திரிக்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் விதித்த அபராதம். ஆஸ்திரேலியாவின் ஹென்பரா இல்லத்தில் தனது வீட்டு பணிக்காக பெண் ஒருவரை நியமித்து அவரை 7 வாரமும் 14 மணித்தியாலங்கள் வேலை வாங்கியது மட்டுமல்லாது 1 மணி நேரத்திற்கு $1 விட குறைந்த அளவு ஊதியம் வழங்குவதாக கட்டாயப்படுத்தி தன்னுடைய வீட்டின் பணிப்பெண்ணாக வைத்திருந்துள்ளதை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ள பொழுது இலங்கையின் ராஜதந்திரியான ஹிமாலய அருணதிலக்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றம் ஒன்று $1 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. இந்த அபராதம் ஏற்கனவே குறித்த பணிப்பெண்ணுக்கு வழங்கப்பட்டதாகவும் மேலும் நிலுவையில் உள்ள $5 லட்சம் மற்றும் வட்டிக்கு மேலதிகமான பணம் வழங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் ராஜதந்திரியான அருணதிலக்கு இந்த நிலுவையை வழங்க முடியாது என்று மறுத்துள்ளதாகவும் ஆனாலும் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் உள்ள நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பில் வழக்கு இடம்பெற்ற வேளை இவ்வாறு அவர் அபராதம் குறித்த பணிப்பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருந்து இவ்வாறு பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணுக்கு அபராதம் வழங்க வேண்டும் என்று கட்டளை இட்ட பொழுதும் அவர் அதனை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழும்பப்பட்டுள்ளதை அடுத்து மேலும் அவர் வட்டியுடன் சேர்த்து ஏற்கனவே கொடுக்க இருந்த பணத்தினையும் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அந்த வகையில் ஹிமாலய அருணதிலக்கு 2015ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகராக பணியாற்றினார். இவர் 2 குழந்தைகளின் தாயான பிரியங்கா தனரத்ன என்பவரை தன்னுடைய வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய வேண்டும் என்று அழைத்து சென்றுள்ளார். ஆனாலும் அந்த பணிப்பெண்ணிற்கு அவர் கூறிய விடயங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் வேலை செய்யும் நேரமும் அதிகளவு இருந்த பொழுதும் 1 மணி நேரத்திற்கு $1 கூட சம்பளமாக வழங்கவில்லை என்றும் அதற்கு குறைவாகத்தான் சம்பளம் வழங்கி வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்தார். எனினும் இதன் பின்னதாக வீட்டு பணிப்பெண்ணாக இருந்த பொழுது தான் தனிமைப்பட்டிருந்ததாகவும் தனக்கேற்ற உணவுகள் வழங்கப்படவில்லை என்றும் அதிகளவு மணி நேரமாக வேலை பார்த்ததாகவும் சில நேரம் இலங்கையின் ராஜதந்திரியான குறித்த பெண்ணிற்கு இரவில் விசேட பொழுதுபோக்குகளின் போது அதிகம் நித்திரை கொள்ளாமல் இருந்து வேலை பார்த்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். எனினும் தான் தனிமைப்பட்டிருந்ததாகவும் 3 வருடமாக வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த வேளை தன்னுடைய கையில் எண்ணெய் ஊற்றிய பொழுதும் 2 நாள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்தாலும் தனக்கு அதிகளவு வேலைகள் அதன் பின் வந்ததாகவும் சில வேளைகளில் ஹிமாலய அருணதிலக்கு பொழுதுபோக்கில் அவர் ஈடுபடும் பொழுது தான் 1 மணி மட்டும் முழித்திருந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் வீட்டு பணிப்பெண்ணான பிரியங்கா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தன்னுடைய கடவுச்சீட்டினை உயர் ஸ்தானிகராக இருந்த குறித்த ஹிமாலய அருணதிலக்கு பெற்றுக் கொண்டுள்ளதை அடுத்து அவரிடம் கொடுக்காமல் இலங்கைக்கு விடாமல் மறைத்து வைத்திருந்ததாகவும் அவர் வெளியிடம் செல்வதற்கு அவருடைய வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கான இடமும் கொடுக்கப்படவில்லை என்றும் திருப்தியான உடை மற்றும் உணவுகள் என்பன அவருக்கு வழங்கப்படவில்லை என்றும் இந்த நிலையில் தான் வேலை செய்த 3 வருடங்களும் பல மணி நேரமாக தான் கஷ்டப்பட்டு வேலை புரிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு 65 காசுகளுக்கும் குறைவாகவே தனக்கு சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் பிரியங்காவின் சட்டத்தரணி இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சிகளுடன் சமர்ப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் வேலை பணிப்பெண்ணான தனரத்ன மீது தன்னுடைய அதிகாரத்தையும் ஹிமாலய அருணதிலக்கு அத்துமீறி செயற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாது இவ்வாறு வீட்டு பணிப்பெண்ணாக இருந்த பெண்ணிடம் அதற்கேற்ற ஊதியம் வழங்காமல் அதிகளவு நேரம் வேலை வாங்கியது மட்டுமல்லாது தன்னுடைய அதிகாரத்தையும் குறித்த வீட்டு பணிப்பெண் மீது காட்டிய குற்றச்சாட்டின் பேரில் இவ்வாறு அவர் அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வழங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் உள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.